ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனாக இருக்கிற குழந்தைங்க, ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு எதனால பிடிக்குதுன்னே தெரியாது. அது வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தை வந்து லெஸ் வெயிட்டாக, உங்கள் குழந்தை வந்து கரெக்டான வெயிட் இருக்கா, வெயிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்குல வந்து கார்போ அமினோ ஆசிட்லாம் நிறையா இருக்குது. இது வந்து வெயிட் கெயினுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் உருளைக்கிழங்கு குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துகிட்டு நல்லா வேக போட்டுட்டு அதை ரைஸோட கலந்து மிக்சியில் அடித்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுவே 4 to 5 வயசு குழந்தை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து சைட் டிஷ்ஷாகவே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது ஃபுட் என்னென்னா முட்டையில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அதில் வந்து ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. ஸோ முட்டை வந்துட்டு ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டாக இருக்கும். முட்டையை வந்து பொரியல் பண்ணியோ ஃப்ரை பண்ணியோ அப்படிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை பாயில் பண்ணி மட்டுமே கொடுக்கணும். உங்களுக்கு வந்து எக்கை வந்து வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்போது உங்கள் குழந்தைங்க ஹைட்டு கிடைக்கும், வெயிட்டும் கிடைக்கும், பிரெயினில் இருக்க நர்வ் சிஸ்டம்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். 3வது ஃபுட் வந்து பனானா. வாழைப்பழம் வந்து நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். எந்த டைப் வாழைப்பழமாக இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கலாம். சளி பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பழம் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து பகலில் வாழைப்பழம் கொடுங்க. நைட்டோ ஈவினிங்கோ கொடுக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பகலில் கண்டிப்பாக கொடுக்கலாம். வாழைப்பழத்தை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ஷேக்காக கொடுக்கலாம், இல்லாட்டினா ஃப்ரூட் சலாட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா சாதாரணமாகவே வாழைப்பழமாகவே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டைரி ப்ராடக்ட், பால், நெய், பட்டரு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது. சப்போஸ் நீங்கள் குழந்தைக்கு தெரியாமல் காரம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட் கொடுக்கும்போது குழந்தையோட வயிறு வந்து அல்சர் ஆகாமல் இருக்கும். குழந்தையோட போன் வந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம். 2 டம்ளர் பால் கொடுத்தா கூட தப்பு கிடையாது. இதுவே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து மட்டன் கொடுக்கலாம். மட்டனை வந்து நீங்கள் குழம்பாவோ இல்லை வறுவலாவோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சூப்பாக போட்டு நீங்கள் அந்த சூப்பு வாட்டரை மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். மட்டன் சாப்பிட முடியலாட்டினா கூட பரவாயில்ல, அந்த வாட்டர்லேயே வந்து நல்லா சத்து இருக்கும், அதுலேயே வந்து ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு வந்து 1 நாளோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ வந்துட்டு சூப் கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். முந்திரி, பாதாம், ஆப்ரிகாட்டு, பேரிச்சம்பழம், பிஸ்தா இது எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் பாதாமை கொடுக்குறதா இருந்தால் ஊற வச்சு அதை தோல் எடுத்துகிட்டு கொடுங்க. அத்திப்பழம்லாம் கொடுத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்தா கூட போதும். கிறிஸ்மஸ் பழம்னுவாங்கள உலர் திராட்சை, அதையுமே நீங்கள் வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணி கொடுத்தா கூட போதும். இது வந்து ஃபைபர் ரிச்சு. உங்கள் குழந்தை அதிகமாக பிஸ்கட் சாப்பிடும், கேக் சாப்பிடும், இந்த மாதிரிலாம் சாப்பிடுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த உலர் திராட்சை தண்ணியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ மோஷன் இருக்கும், இம்யூனிட்டியுமே அதிகமாகும். ஓட்ஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதோட ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை சாதா ஃப்ரூட்ஸோ வந்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக அவங்க குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், எந்த டிஃபிஷியன்சியும் வராது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.